வணக்கம் நண்பர்களே. கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அஷ்டம சனியோட பார்வை தொடங்கி இருக்கிறதால பலவித சிரமங்களுக்கும் குழப்பங்களுக்கும் ஆளாகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்த 30 நாட்களும் எந்த மாதிரியான பலன் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். பொதுவாகவே கும்பராசிக்காரங்க சனியை அதிபதியாக கொண்டவங்களா இருக்கக்கூடியவங்களா இருக்கிறதால கடும் உழைப்பாளிகளாகவும் இருப்பாங்க. நேரங்காலம் பற்றியெல்லாம் கவலைப்படாமல் உழைக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டால் இந்த கும்பராசிக்காரங்க தான். இவங்களுக்கு மிகப்பெரிய பலமே கடின உழைப்பு தான். உழைப்பால முன்னேறி எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அதற்கான தலைக்கணம் கொள்ள மாட்டாங்க. கூடவே நகைச்சுவை உணர்வும் தகவமைப்பு கொண்ட பண்பு கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. மற்றவங்க விஷயத்துல தலையிடுறத விருப்பாங்க. சனி ராசிநாதனா கொண்டவங்களா இருக்கிறதால நீங்க கால பைரவரை வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும். அது மட்டும் இல்லாம திருக்குற்றால நாதரை உபாசன தெய்வமா வணங்கிட்டு வந்தீங்கன்னா பல நன்மைகள் உங்களுக்கு இந்த இடங்கள்ல ஏற்படும். அதே மாதிரி கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாத காலகட்டங்களில் தொடர்ந்து நீங்க எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் ஜோதிட ரீதியாக அணுகிறது மூலமாக கூட அந்த விஷயங்களை முன்கூட்டியே தெரிந்து கொள்வது மூலமாக கூட அதில் ஒரு தெளிவு கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் சிறப்பாக செயலாற்ற முடியும். அந்த வகையில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது. உதாரணமாக கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காதலருக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மாமியார் மருமகள் சண்டை, ஜனவசம் செய்கிறது, தொழிலை விருத்தியடைய செய்கிறது, பணவர்வை உண்டாக்குறது, செவ்வாய் தோஷம், மன அழுத்தம், அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாக ஏற்படக்கூடிய பல தோஷங்களுக்கும் நிவாரணம் சொல்லப்பட்டு வருது. இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்பட்டு வர பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சிக்கனத்தை கடைபிடிக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு ஒரு பக்கம் இருந்தால் கூட அதிக அளவில் செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு தொகையை சேமிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கங்க. வீண் விரயங்களை தவிர்த்து கொள்றதும் தான் இந்த விஷயங்கள நல்லது. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய செலவுகளை சுப செலவாக மாற்ற பாருங்க. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாங்கிறதால எதுலையுமே நீங்கள் எச்சரிக்கை இருக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு உண்டாகலாம். அதனால ஆரோக்கியமான உணவுகளை தொடர்ந்து எடுத்துட்டு வாங்க. உடலை நீரேற்றமாக வச்சிருக்கவும் பாருங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்துல இருக்கும். முயற்சிக்கு ஏற்ற பலனும் உங்களுக்கு கிடைக்கும். வேலையை பொறுத்த வரைக்குமே வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. வேலையை திறமையா செய்யறது மூலமா உயர் அதிகாரிகளோட பாராட்டு பெறுவீங்க. சலுகைகளும் பெறத்துக்கொண்டான வாய்ப்பும் இந்த மாதத்துல இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இருக்கும். எவ்வளவு முயற்சி மேற்கொள்றீங்களோ அந்த அளவுக்கு பலனையும் அடைய முடியும். வீண் அலைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த மாசத்துல மேலும் நீங்க சிறப்பு மிகுந்த மாதமா மாற்றணும்னு நினைச்சீங்கன்னா விநாயக பெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி கும்பராசியில நட்சத்திர பலன் பார்க்கிறப்ப அவிட்டம் 3-4 பாதங்களை உடையவங்களுக்கு சர்வசக்திக்கும் காரணம் சொல்லக்கூடிய சனி, உடல் உறுதிக்கும் மன உறுதிக்கும் தைரியத்துக்கும் காரணம் சொல்லக்கூடிய செவ்வாய், இவங்களோட அம்சத்துல பிறந்திருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே துணிச்சலையும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு செயலையும் தைரியமா செஞ்சு முடிக்கிறதுல திறமையானவங்களா இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டா இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க தான். பிறக்க போகிற இந்த மாதத்துல இருந்தே இது வரைக்கும் உங்ககிட்ட இருந்த நெருக்கடிகள் நீங்க வைக்கக்கூடிய மாதமாக தான் அமைய போகுது. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல மாதம் முழுவதுமே சந்தரிக்கக்கூடிய சூரிய பகவான் உங்க முயற்சி எல்லாமே வெற்றியாக்கி தரவராதான் வராங்க. தடைப்பட்ட செயலை கூட லாபமாக்கி தரவங்களா வருவாங்க. அரசு ரீதியான முயற்சிகளில் ஆதாயத்தை ஏற்படுத்துவாங்கன்னாங்க கூட ஜென்ம சனியால வாழ்க்கை துணையோடையும் நட்புகளோடையும் சங்கடங்கள் தோன்றுங்கிறதால அவங்க கிட்ட பேச்சில் நிதானமாக இருந்துட்டு வர பாருங்க. குழப்பங்கள் உருவாகலாங்கிறதாலையும் நீங்க கூடுதல் கவனமா செயல்படுறது நல்லது. இதனால பலவித இழப்புகள் இல்லாம உங்களால பார்த்துக்க முடியும். அரசியல்வாதிகளா இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே அவசரப்படாம தலைமைக்கு கட்டுப்பட்டு நடந்தீங்கன்னா பல விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பணியாளர்களாக இருக்கிறவங்களுக்கு இதனால் வரைக்கும் இருந்துட்டு வந்த சங்கடம் படிப்படியாக நீங்கும். வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த சுணக்கநிலை நீங்கி தடைகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாக்குஸ்தானத்தில் ராகு சஞ்சாரம் செய்கிறதால வார்த்தைகளில் மட்டும் கவனமாக இருந்துட்டு வர்றது நல்லது. வரவு செலவுகளையும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயங்களையுமே உங்களுடைய மேற்பார்வையில் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. பெண்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் விருப்பம் நிறைவேறக்கூடிய மாதமாக தான் இருக்கும். ஆனால் வாழ்க்கை துணையை அனுசரித்து போகிறதால உங்களுடைய உடல்நிலையிலே நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துறது அவசியம். விவசாயிகளாக இருக்கிறவங்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். அதே மாதிரி போராட்டமான நிலைமை தான் இருக்குது. மாணவர்களாக இருக்கிறவங்க போட்டித் தேர்வுக்கு தயார் செய்வது நன்மை தரக்கூடிய வகையில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் காளி தேவியை தொடர்ந்து வழிபட்டு வாங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும்.
சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு யோகத்துக்கும் போகத்துக்கும் காரகன் சொல்லக்கூடிய ராகு, ஆயுள் காரகன் சொல்லக்கூடிய சனி, இவங்களோட அம்சத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு உழைப்புல அதிக ஆர்வமும் அக்கறையும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலுமே வெற்றி அடையணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். அதற்காக போராடவும் செய்வீங்க. பிறக்க போகிற இந்த மாசத்திலிருந்து வழக்கமான செயலில் மட்டும் நீங்க கவனம் செலுத்திட்டு வரது நல்லது. உங்க நட்சத்திரநாதன் குடும்பஸ்தானத்திலையும் ராசிநாதன் ஜென்மத்திலையும் அஷ்டமஸ்தானத்துல கேதுவும் சஞ்சாரம் செய்யறதால தொழில் வியாபாரம் வருவாயின்னு எல்லாத்துலயுமே இழுபறியா இருந்துட்டு வந்த நிலை மாறும். போட்டியாளர்களால நெருக்கடிகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். முதலீடுகள் தேக்கமடையும். அதே மாதிரி பணியாளர்களுக்கு இந்த மாசம் கவனமா செயல்படுறதால எதிர்பார்த்த நன்மை உங்களால அடைய முடியும். முயற்சி ஸ்தானத்துல சந்திரிக்கக்கூடிய சூரியன் மாதம் முழுவதுமே இவங்க செயலை வெற்றியாக்கி தரவரா வராங்க. நெருக்கடியில இருந்தவங்கள பாதுகாக்கக்கூடியவங்களாவும் இருக்கிறாங்க. அரசு விவகாரங்களில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம். வம்பு வழக்கு கூட உங்களுக்கு சாதகமா மாறும். உங்களுக்கு எதிராக சிலர் மறைமுகமா செயல்படுவாங்கிறதால விழிப்புணர்வா இருந்துக்கங்க. உடல்நிலையிலும் கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது. வாழ்க்கை துணை நண்பர்களோட அனுசரித்து போறதால சுமூகமான நிலைமை தான் உங்க குடும்ப வாழ்க்கையில நீடிக்கும். இல்லைன்னா பிரச்சனை உருவாகலாங்கிறதால எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க நிதானமா செயல்படுறதுனும் தொடர்ந்து பேச்சில் கவனமா இருக்கிறது நல்லது. பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாசம் நிதானமா முக்கியமா செயல்படக்கூடிய காலகட்டம். அவசரப்பட்டு புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. உடல்நிலையிலும் சரி, வாழ்க்கை துணையோட உடல்நிலையிலும் சரி கவனமா இருந்துட்டு வாங்க. குலதெய்வ வழிபாட்டால நெருக்கடிகள் விலகி நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் யோகமா இருந்தா கூட தலைமையிடத்தை அனுசரிச்சு போகிறதா நல்லது. விவசாயிகளா இருக்கிறவங்க உங்களுடைய தொழில கூடுதல் கவனம் செலுத்திட்டு வரக்கூடிய காலகட்டம். மாணவர்களா இருக்கிறவங்க மேல் படிப்புக்கு அதற்குண்டான முயற்சியெல்லாம் அக்கறை செலுத்திட்டு வாங்க. அதே மாதிரி மூகாம்பிகையை மனசுல நினைச்சு வழிபட்டு வர்றது பல வகையில உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களை உடையவங்களுக்கு தனக்காரகன் ஞானக்காரகன் சொல்லக்கூடிய குரு, ஆயுள்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான், இவங்களோட அம்சத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு எந்த ஒன்றிலையுமே நிதானமா செயல்படக்கூடிய ஆற்றலும் அதுல வெற்றி அடையக்கூடிய திறனும் இயல்பிலே அமைஞ்சிருக்குது. சமூகத்தில் உங்களுக்கு எப்போதும் மரியாதை இருக்கும். பிறக்க போகிற இந்த மாசத்துல உங்க நட்சத்திரநாதன் மாதத்தோட பிற்பகுதியில் இருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கிறதால அவருடைய பார்வை உங்ககிட்ட இருந்த சங்கடங்களை விளக்க வைக்கக்கூடியவரா வராங்க. தொழிலில் இருந்துட்டு வந்த தடை இனி படிப்படியாக விலகும். உடல்நல குறைவும் அகலும். விரயங்களும் கட்டுக்குள்ள இருக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். சூரியன் 3ல் உச்சம் பெற்று இருக்கிறதால முயற்சிகள் வெற்றியாகக்கூடிய வாய்ப்பும் லாப நிலை உண்டாகக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அதே நேரத்தில் ஜென்ம சனியும் வாக்குஸ்தான ராகுவும் அஷ்டமஸ்தான கேதுவும் சஞ்சரிக்கிறத மனசுல விழிப்புணர்வோடு இருந்துக்கிட்டீங்கன்னா இதனால பல சங்கடங்களை உங்களால குறைக்க முடியும். புதிய முயற்சிகளை இந்த காலத்துல தள்ளி வைக்கிறதா நல்லது. வழக்கமான செயல்களை மட்டும் ஈடுபடுறதால இழப்பு பல வகையிலும் குறையும். வியாபாரம் தொழில இந்த காலத்துல நீங்க கவனம் செலுத்துறது நல்லது. மற்றவங்க கிட்ட பொறுப்பை ஒப்படைக்காம முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய மேற்பார்வையில நீங்க தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வர்றது நல்லது. உத்தியோகம் பார்த்துட்டு வர பணியாளர்களுக்கு இந்த காலகட்டங்களில் விழிப்புணர்வு அவசியம். பெண்களாக இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் சங்கடமும் கலந்த மாதமாக தான் இருக்கு. நிதானமாக செயல்பட்டீங்கன்னா நன்மைகள் உங்களால் அடைய முடியும். வாழ்க்கை துணையும் கூடவே நீங்க அனுசரித்து போகிறதால பிரச்சனைகள் பல வகையிலையும் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யாரிடமும் அனாவசிய பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி கோப தாபங்களையும் உங்களுடைய குடும்ப விஷயங்களை மற்றவங்க கிட்ட வெளிப்படுத்தாம இருக்கிறதும் இந்த காலகட்டங்களில் நல்லது. அதனால பிரச்சனை அதிகரிக்கலாம். உங்களுக்கு எதிராக சிலர் செயல்படுவாங்கிறதால எப்போதுமே விழிப்புணர்வோட இருக்க பாருங்க. மற்றவர்கள் விஷயத்திலும் அனாவசியமாக தலையிடாம இருக்கிறதும் இந்த காலகட்டங்களில் நல்லது. அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு வந்து சேரக்கூடிய காலகட்டம். விவசாயிகளா இருக்கிறவங்க சூழ்நிலையை உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா லாபம் அதிகரிக்கும். மாணவர்களா இருக்கிறவங்க எதிர்காலத்தை யோசிச்சு படிப்புல மட்டும் கவனம் செலுத்த பாருங்க. அதே மாதிரி வியாழந்தோறுமே தட்சிணாமூர்த்தி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பல வகையிலும் முன்னேற்றம் ஏற்படும். மொத்தத்தில் கும்பராசி அன்பர்கள் எதுலையுமே நியாயம் நேர்மையாக இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய இந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் சொல்ல காப்பாற்ற பாடுபட வேண்டியதாக தான் இருக்குது. திடீர்னு கோபம் உங்கள் மனசில் அடிக்கடி தோன்றும். கட்டுப்படுத்தி கொள்றதா நல்லது. அடுத்தவங்களால இருந்துட்டு வந்த தொல்லை இந்த மாதத்தில் படிப்படியே குறைய ஆரம்பிக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் அலைச்சல் இருந்தால் கூட முடிவில் சாதகமான பலன் தான் பெற போகிறீங்க. வாடிக்கையாளர்களை அனுசரித்து போகிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக வேலை தொடர்பாக கவலை கொஞ்சம் ஏற்பட்ட நீங்களாம். அதிக நேரம் உழைக்க வேண்டி இருக்கக்கூடிய காலகட்டம். மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும். ஆனா கவனமா இருக்கிறது நல்லது. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உறவினர்களோட நிதானமா பேசுறது இந்த காலத்துல நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வந்த இடைவெளி குறையும். பெரியோர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளோட இனிமையா பேசுறதுதான் இந்த காலகட்டத்துல நல்லது. பெண்களா இருக்கிறவங்க கோபத்தை குறைச்சி நிதானமா பேசுறது மூலமா நன்மைகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். கூடுதலா எதுலையுமே உழைக்க வேண்டியதா தான் இருக்குது. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உகந்த காலகட்டம் இது. கைக்கு எட்டி அனைத்து வாய்ப்புகளுமே பயன்படுத்தி முன்னேற்ற பாதைக்கு போக பாருங்க.
அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு சமூக சேவை செய்கிறவங்களுக்கும் நன்மைகளும் தீமைகளும் கலந்து கிடைச்சாலுமே இந்த மாதம் சிறப்பாக தான் இருக்குது. எந்த ஒரு வேலையும் செய்கிறப்பையும் கூடுதல் கவனமோடு செஞ்சுட்டு வாங்க. செலவு கொஞ்சம் அதிகரிக்கும். மாணவர்களாக இருக்கிறவங்க கல்வியில் முன்னேற்றம் காணும்னா கூடுதல் கவனத்தோடு இருக்கிறதும் ஆசிரியர்களோட சொல்படி நடக்கிறதும் நல்லது. அதே மாதிரி நீங்கள் இந்த மாதம் முழுவதுமே புகழ் பாராட்டு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கும்பராசி அன்பர்கள் தொடர்ந்து நீங்க விநாயகரை சனிக்கிழமைகளை வணங்கி வர்றது மன அமைதியை ஏற்படுத்தி தரும். கூடவே கடன் தொல்லையும் குறையும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.